ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஜெயப்ரியா, யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். ஸோ இன்னைக்கான ட்ரைனிங்ல நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். முக்கியமா வெஸ்டேஜ்ல என்னுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அண்ட் செல்ஃப் பிலீஃப் அப்படின்றது நம்ம பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய பிஃபோர் வெஸ்டேஜ் நான் ஷேர் பண்றேன். ஸோ என்னோட பிஃபோர் வெஸ்டேஜ் வந்துட்டு ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, நானு, அக்கா. ஸோ 4 பேர் தான். அப்பா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம், ஃபார்மர் தான். ஸோ அப்பாவுடைய இன்கம் மட்டும்தான் ஃபேமிலிக்கு வந்துட்டு பெரிய சப்போர்ட். ஸோ அடிஷ்னலா யாருமே இன்கம் போகல. ஸோ அப்பாவுடைய இன்கம் வச்சுட்டு தான் ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருந்தது. தென் நம்ம ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது, ஸ்டடீஸ் படிக்கும்போது சரி அடிஷ்னலா இப்போ காலேஜ்லாம் போறோம்னா ஸோ அடிஷ்னல் டைம்ல ஏதாவது ஒர்க் பண்ணலாம், ஒரு பார்ட் டைமா ஏதாவது ஒன்று தேடலாம். நமக்கு வந்துட்டு வீட்டு சைடு பினான்சியலா ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம், இல்ல நம்மளுடைய செலவுகளை நம்மளே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல நான் வந்துட்டு யூஜி முடிச்சிட்டு பிஜி போகும்போது எனக்கு ஷிஃப்ட் வைஸ் காலேஜ் கிடைச்சது, அதாவது மார்னிங் ஷிஃப்ட். அப்ப ஈவினிங்ல வந்துட்டு டைம் இருக்கு, ஸோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், பினான்சியலா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது. ஸோ அதாவது மெடிக்கல் கிளினிக்ல ஈவினிங் ஒரு 4 to நைட்டு 10 o'clock வரைக்கும் அந்த ஒர்க், ஐ மீன் அங்க இருக்கிற மாதிரியான அந்த கிளினிக்ல ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு ஆஃபர் எனக்கு கிடைச்சது. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒர்க்குக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்குன்னு போறேன் ஒரு இன்கம்காக அப்படின்னா ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இடமே அந்த கிளினிக்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்க அதாவது நான் என்னுடைய ஊர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிராவல் வசதி தான் இல்லாத ஊர். ஸோ நான் ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணி தான் இந்த ஒர்க்குக்குமே நான் கண்டினியூ பண்றேன். அங்க என்னுடைய சேலரி வந்துட்டு 3000, ஒரு 3000 ரூபாய் சேலரிக்கு நான் ஜாயின் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் எனக்கு சேம் சேலரி தான் இங்க கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஓகே காலேஜ் ஓரளவு கம்ப்ளீட் ஆக போகுது, ஸோ நமக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபுல் டைம் இருக்கு, பட் ஈவினிங் மட்டும் இந்த ஒர்க்குக்கு நான் போகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 3000 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கே பத்தாத மாதிரி மாறிடும் இல்லைங்களா? சோ நம்ம என்ன பண்ணலாம், சோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருந்து ரிலீவ் ஆயிட்டு ஃபுல் டைம் போற மாதிரியான ஒர்க் நம்ம சர்ச் பண்ணலாம். சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல்லே சர்ச் பண்ண, சோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல, சோ நம்ம லோக்கல்லே சர்ச் பண்ணலான்ற மாதிரி. அப்ப சர்ச் பண்ணும்பொழுது எனக்கு சோ அங்க லோக்கல் சேனல்ல ப்ரோக்ராம் ஷெட்யூலர் அந்த ஒர்க்குக்கான வேகன்சி அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு சோ அங்க நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த ஒர்க் கிடைச்சது. அங்க என்னுடைய சேலரி பாத்தீங்கன்னா சோ 6500. சோ ஒரு 6500 ரூபாய் சேலரியில நான் அங்க செகண்டா நான் வந்துட்டு ஒர்க்குக்கு என்டர் ஆகுறேன். சோ இந்த ஒர்க் நான் ஒரு 8 மந்த் பண்ணேன் ஆல்மோஸ்ட். அந்த அங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த ஒர்க் நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா, இந்த ஒர்க்ல இருந்தா நம்மளுடைய பினான்சியல் வந்துட்டு பினான்சியல் growth ஆகுமா, இல்ல நம்மளுடைய அதாவது இன்கம் வந்துட்டு இங்க இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்க ஒர்க் பண்ணக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அங்க வந்துட்டு எடிட்டர் இருப்பாங்க, சோ அனதர் சேனல்ல வந்துட்டு ஷெட்யூலர் இருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயம் அங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய சேலரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்க வாங்கக்கூடிய சேலரிக்கும் சம்மந்தமே இல்லை. இப்ப இவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணியுமே இவ்வளவுதான் சேலரியா, அப்ப இத்தனை வருஷங்கள் எங்க எஃபோர்ட் போட்டு எந்தவித மாற்றமும் ஃபேமிலியில நம்மளுடைய குரோத்ல பினான்சியலா இல்லைன்னு வரும்பொழுது நம்ம இங்க எப்படி கண்டினியூ பண்றதுன்ற ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும் பட்சத்துல எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. சரி ஓகே இங்கிருந்து வெளியில போகலாம் அப்படின்ற மாதிரி. சோ நான் இந்த ஒர்க்கை விடும் பொழுது என்கிட்ட வேற ஒரு ஒர்க் கையில வச்சுட்டு நான் இந்த ஜாப் நான் விடல. சோ ஒரு நம்பிக்கை, ஓகே அடுத்து நம்ம ஒரு வேற ஒரு ஒர்க்குக்கு கண்டிப்பா என்னால போக முடியும். சோ அப்ப இதை நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், இங்க இருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாபையும் குவிட் பண்ணிட்டு ரிலீவ் ஆகுறோம். சோ ரிலீவ் ஆயிட்டு வீட்டுல ஒரு ஒரு குறிப்பிட்ட மந்த் வீட்டுல இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன். அகைன் இல்ல நம்ம ஒர்க்குக்கு போகணும், சோ கண்டிப்பா வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணும் பொழுது சோ எனக்கு அப்ப கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் வெஸ்டேஜ். சோ வெஸ்டேஜ் கிடைச்ச உடனே எல்லாருமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சது. இல்ல நானே முழுசா நம்பி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் வந்தது. சோ எனக்குமே நிறைய ஒரு யோசிச்சு பாருங்களேன், 2020 ஓகேவா, இன்னைக்கு நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு எடுத்து காமிக்கிறதுக்கோ சம்திங் இருக்கு. பட் அந்த ஸ்டேஜ்ல அப்ப வரும்பொழுது எனக்கு இந்த பிளான் தெரியுது, ட்ரஸ்டடு அப்படின்னு புரியுது, பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா நம்ம வந்துட்டு அப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கோம், ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு 6 மந்த் தான் ஆகுதுன்னு வரும்பொழுது வீட்டுல சப்போர்ட் கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கோ இல்ல இந்த பிசினஸ் நான் கண்டினியூ பண்ண போறேன், நான் இதை எடுத்து
பண்ண போறேன் அப்படின்றதுக்கும் அவங்களுடைய பர்மிஷன் கண்டிப்பா நீடடா இருந்த பட்சத்துல யாருமே வந்துட்டு அங்க சப்போர்ட் பண்ணல. சோ நீ பண்ணு, நான் சப்போர்ட் பண்றேன், சரி ஓகேன்ற மாதிரி. சோ என்னதான் இருந்தாலுமே இந்த பிசினஸ் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு, இல்ல நம்ம இத முயற்சி பண்ணுவோம், ஒரு வாய்ப்புன்னு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா நம்ம இந்த விட்டுறக்கூடாது, சோ முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இந்த பிசினஸ கொண்டு போகலாம்னு முடிவு பண்றேன். சோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்றத ஷேர் பண்ணுவோம், வாய்ப்பை கொடுப்போம். ஓகேங்களா? சோ அப்படி ஷேர் பண்ணும்பொழுது அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ஆப்போசிட்ல வந்த ரியாக்ஷன் நோ தான். ஓகேவா? சோ இது பண்ண வேண்டாம், நீனும் பண்ணாத, நாங்களும் வரல, சோ நீயும் பண்ணாத, இது சேஃப் இல்ல, முக்கியமா உமனுக்கு சேஃப்டி இல்ல, யார நம்பி பண்ற, யாரெல்லாம் பண்றாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு சேஃப் இது அப்படின்னு கண்டிப்பா ஒரு இந்த ஒர்க்கை பத்தி தெரியாதவங்க ஜென்ரலா வந்துட்டு நிறைய நெகட்டிவ் விஷயத்த ஷேர் பண்ணதான் செய்வாங்க. ரைட்டா? அந்த விதத்திலுமே எனக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. நெகட்டிவிட்டி மீன்ஸ் செய்ய வேண்டாம், இப்ப அவங்க வரலன்றது ஒரு பக்கம் நமக்கு ரிஜெக்ஷனா இருந்தாலும் நீ இதை செய்யாத அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. இப்ப என் சிஸ்டருக்கு அவங்க ஏதாவது கால் பண்றாங்க அப்படின்னாலோ, நான் கால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எடுக்கிறது இல்ல, அவங்க கால் பண்ணாலும் இன்னும் ஜெயப்பிரியா அந்த பிசினஸ் ஏதோ சொன்னாங்களே அதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் அங்க ரைஸ், அது மீன் அவங்க கவனத்துல அது இருக்கு. ஓகேவா? பட் அவங்க வேற ஆப்ஷன் எனக்கு ஒரு ஒர்க் தேடி தருவாங்களா, இல்ல எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பினான்சியலா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வேண்டாம் அப்படின்றத வந்துட்டு அங்க ரொம்ப ஆழமா திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? வேணான்னு சொல்ற யாருமே நம்மளுடைய கஷ்டத்திலயோ நம்மளுடைய ஸ்ட்ரகிளான ஒரு பினான்சியலா ஸ்ட்ரகிள் டைம்லயோ கை வந்து டைரக்டா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? சோ அந்த விதத்துல என் மைண்டுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான், சோ நீங்க இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே, பட் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்தாதான் நான் பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தாட்ல இருந்து வெளில வந்தாச்சு. ஏன்னா நமக்கு ஜாயின் பண்ண உடனே ஒரு தாட் இருக்கும், இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட் இவங்க வருவாங்கன்ட்டு. பட் அந்த லிஸ்ட்ல எல்லாமே நோ நோ நோன்னு வரும்பொழுது அகைன் நம்ம வந்துட்டு என்ன ஆகுறோம், ஒரு கான்பிடென்ட் வரும் நமக்கு. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது செல்ஃப் கான்பிடென்ட் ஒண்ணு உருவாகும்ல, சரி போங்கப்பா நீங்க வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், கான்பிடென்ட்டா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றோம். ஓகேவா? அப்படி அப்படி மூவ் ஆன் ஆகும். ஐ மீன் எல்லாருமே நோ நோ, உன்னால இது முடியாதுன்னு சொல்லும் பொழுது இல்ல நான் இதை பண்றேன், ஐ கேன் டூ இட்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். டீம் வந்துட்டு அதாவது அப்ரோச், இந்த இன்விடேஷனை அதிகப்படுத்துறேன். நம்ம சர்க்கிளை தாண்டியும் பாக்குறவங்க, நம்ம நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்கன்னு யாரெல்லாம் முடியுமோ எல்லாருக்கும் அப்ரோச் பண்ணும்பொழுது கண்டிப்பா நமக்கு டீம் ஓரளவு பில்ட் ஆகும். ஒரு பிசினஸ் அப்படின்னா ஒரே நேர்கோட்டுல ஜாயின் பண்ணும், சக்சஸ் பண்ணும் அப்படி இருக்காது. கண்டிப்பா ஒரு பிசினஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப் டவுன், ரிஜெக்ஷன், டிமோட்டிவேஷன், அவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அவ்வளவு விஷயங்கள் ஃபேஸ் பண்ண பிறகுதான் ஒரு சக்சஸ்ன்ற ஸ்டேஜை நம்மளால அடைய முடியும். அது மட்டும் இல்லாம பேசிக்கா ஒரு உமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல அவங்க வந்துட்டு நிறைய, அதாவது எமோஷனலி பிளாக்மெயில், எமோஷனலி வந்துட்டு ஒரு பயமுடுத்துறது, சென்டிமெண்டா இல்ல வந்துட்டு சேஃப்டி, அந்த மாதிரியான விஷயங்கள் மேஜரா வந்துட்டு ஒரு உமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பேபி எல்லாம் இருக்குன்னா பேபி வச்சுட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்றதோ, இல்ல ஃபேமிலி பார்த்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்றதோ, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரு அப்படின்னு சும்மா, அதாவது இந்த அவங்கள பயமுடுத்துற மாதிரியான விஷயங்கள் ஒரு ஜென்னு கிட்ட இதை சொல்லுவாங்களான்னு தெரியல, சரி எதா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்கன்ற மாதிரி போவாங்க. பட் ஒரு உமன் ஒரு விஷயத்தை எடுத்து பண்றாங்க, ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அதாவது ஒரு நியூவான, அதாவது இப்போ நிறைய பேர் இது இன்னும் பண்ண ஸ்டார்ட் பண்ணல ஒரு ஏரியாவில, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாலோ, இல்ல மத்தவங்க எல்லாம் படிக்கிறாங்க, ஒர்க்குக்கு போறாங்க, அந்த எல்லாரும் கூட 10ஓட 11 இல்லாம வேற ஒரு ட்ராக் மாறி வரும்பொழுதோ எல்லாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்கள அங்கிருந்து வெளியில வந்து 10 பேர் என்ன பண்றாங்களோ நீங்க அதே மறுபடியும் 11வது ஆளா பண்ணுங்கன்றதுலதான் சேஃப்டி அப்படின்றதான் புஷ் பண்ணுவாங்க. அதுலயும் முக்கியமா உமன் அப்படின்னாலே அதுதான் திரும்ப 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 அவங்க சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க நடக்கும். சோ அப்ரோச் பண்ணும்போது, இன்வைட் பண்ணும்போது ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அந்த இடத்துல யாரோ ஒரு வேர்டு சொல்றாங்களோ, யாரோ ஒரு விஷயங்கள் கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னாலோ, ஏன்னா சக்சஸ் அப்படின்றது நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்றோம், ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு பெரிய இன்கம் கேட்டா கிடையாது. நம்ம இங்க டீம் பில்ட் பண்ணணும், அதுக்கான குறிப்பிட்ட டைம் பீரியட் இங்க கொடுத்தா மட்டும்தான் நம்மளால இங்க ஸ்ட்ராங்கான ஒரு இன்கம்குள்ள உட்கார முடியும். ஆனா அந்த இன்கம் ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேவா? சோ அந்த புரிதல் வந்துட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியுமே தவிர்த்து நம்ம அப்ரோச் பண்ற எல்லாருக்கும் அது புரியாது. சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். கண்டிப்பா நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஆப்போசிட்ல சொல்றவங்க தான், ஐ மீன் மேபி நமக்கு தெரிஞ்ச முகமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, பக்கத்து வீடா இருப்பாங்க. அப்ப அவங்க வந்துட்டு நம்ம நல்லதுக்கு தானே சொல்ற மாதிரி இருக்குன்னு கூட நமக்கு அந்த டைம் பீரியட்ல
டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் மைண்ட்ல. அப்ப நமக்கு ஐடி போட்டவங்க, ஜாயின் பண்ணி விட்டவங்க எல்லாம் யாரும் எதிரி மாதிரி கூட தெரியலாம். பட் ஆனா அங்கதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம தான் பிசினஸ் பண்றோம், நம்ம தான் பிளான் கத்துக்கிட்டோம், நம்ம தான் வந்துட்டு இந்த பிசினஸ கண்டினியூ பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய அச்சீவர்ஸ், இங்க நமக்கு முன்னாடி இங்க அச்சீவ் பண்ணவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே நமக்கு தான் தெரியும். அவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 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 நிமிஷம் நான் இந்த வாய்ப்பு இருக்குன்னு நான் அப்ரோச் பண்ண ஒரு பர்சன் தான். அப்ப எனக்கு எல்லாமே தெரியுன்ற பட்சத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு இன்வைட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல அந்த ஒரு செல்ஃப் பிலீவ், செல்ஃப் கான்பிடென்ட் எல்லாமே இருக்கணும். ஓகேவா? சோ அப்படின்னு வந்துட்டு அந்த ஒரு ஸ்டேஜ் தான். இதை தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். ஒரு பிசினஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அப் டவுன் அப்படின்றது காமன் திங் தான். ஒரு டைம் டவுன் ஆகுதுன்றதால இது நமக்கு வரவே வராது, செட்டே ஆகாது அப்படின்றது கிடையாது அப்படின்றது கண்டிப்பா நமக்கு அங்க புரிய ஆரம்பிச்சிடும். சோ இந்த இடத்த ஃபேஸ் பண்ணிட்டோம் ஒன்ஸ் அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே நம்மளால ஃபேஸ் பண்ணிட முடியும். அந்த மாதிரிதான். சோ அடுத்தடுத்து எனக்கும் அந்த சுச்சுவேஷன் எவ்வளவு டைம் வந்தாலும் சோ அதாவது நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிட்ட பிறகு நமக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஓகேவா? அப்ப நான் அடுத்து என்ன பண்றேன், சோ டீம் பில்ட் பண்றேன். அகைன் அது சின்ன சின்ன பிரேக் இருக்கதான் செய்யும். பட் அகைன் ரீபில்ட் பண்றது அது ஆஸ் யூஷுவல் இன்ன வரைக்குமே அது எப்பொழுதுமே இருக்கும். ஒரு பிசினஸ்னா வித்தவுட் டீம் பிரேக்கிங்கோ இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமலோ நம்மளால பிசினஸ்ல வளரவே முடியாது. ஓகேவா? அது புரிஞ்சதுக்கு பின்னாடி எது நடந்தாலும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நமக்கு தெரிய வந்துடும். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு சில பேர் சொல்றேன். நான் ஒரு பேர் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இப்ப ரஜினி, கமல், தோனி, சச்சின், இந்த மாதிரியான ஒரு சில பிரபலங்கள். ஓகேவா? இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு கண்டிப்பா என்ன தோணும்? ஓ, ரஜினியா ஆக்டர், கமலா ஆமா ஆக்டர், தோனி கிரிக்கெட். அந்த மாதிரி அவங்க எந்த ஃபீல்டுல சாம்பியன் சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்காங்களோ அந்த ஃபீல்டு உங்களுக்கு ஞாபகம் வருது. ரைட்டா? அந்த ஃபீல்டு, அவங்க ஆக்ஷன் பண்ணது, அவங்க போட்டோஸ் எல்லாமே அது ஞாபகம் வருது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சக்சஸ் இப்ப நான் சொன்ன நேம் யாருமே அவங்க வந்தாங்க சினிமாலயோ இல்ல சம்திங் கிரிக்கெட்லயோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது, டக்குன்னு சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது. அவங்க சக்சஸ் பண்ண பிறகுதான் நமக்கு அவங்கள கண்ணுக்கு தெரியுது. அப்போ அவங்க இந்த சக்சஸ் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்களுடைய பேக் சைடு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவோ விஷயங்கள். நீங்க எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லலாம். இப்ப ரீசெண்டா இப்ப ஈஸியா புரியணும்னா சினி ஃபீல்டே எடுத்துக்கோங்க. எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனா பாக்குறோம். ஆனா அவங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு அவங்க வந்து சக்சஸ் பண்ண பிறகு நான் இந்த இயர்ல இருந்து நான் வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கேன், இந்த இயர்ல இருந்து நான் வந்துட்டு ஒரு சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அத்தனை. இப்ப எக்ஸாம்பிள் சூரி அவங்க கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் ரைட்டா இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல சின்ன ரோல் பண்ணிருப்பாங்க, ஓரமா நின்றுப்பாங்க. பட் அவங்களுடைய தொடர் முயற்சி, அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி மறுபடி போய் கேட்கறது, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. ஒரு டைம் நான் கேட்டப்பா, என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்ன நோன் சொல்லிட்டாங்க, என்ன அந்த கேரக்டருக்கு எடுக்கல அப்படின்லாம் இல்லாம மறுபடி திரும்ப அவங்களுக்கான கோலை நோக்கி ஓடுறதால அவங்களுக்கு ஒரு கட்டத்துல அந்த வாய்ப்பு வந்துட்டு கொடுக்கப்படுது. அதுல அவங்க திறமையை காமிக்கிறாங்க, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப இந்த பேக் சைடு ஸ்டோரின்றது நம்ம ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல சொல்லிடுறோம். ஆனா அதுக்கான டைம் பீரியட் ரொம்ப லாங். ஓகேவா? அப்ப நம்மளும் புரிஞ்சுக்கணும், ஒரு பிசினஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் பில்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்கம்குள்ள உட்காரணும், இன்கம் நமக்கு ரெகுலரா அது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் இன்கமா நமக்கு மாறணும் அப்படின்னா கண்டிப்பா பேக் சைடு, அதாவது பிசினஸ்ல வளரக்கூடிய ஸ்டேஜ்ல நம்மள ரெகனைஸ் பண்ணணும், நம்மள வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்னு யோசிக்க கூடாது. நம்ம வளரக்கூடிய ஸ்டேஜ், அதாவது டீமை பில்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்மள யாரும் ரெகனைஸ் பண்ணாலும் அதை நம்ம எதிர்பார்க்காம நம்ம இந்த பிசினஸ்ல இந்த ஸ்டேஜுக்கு போகணும், இந்த லெவலுக்கு வரணும்ன்றதுல தெளிவா மூவ் பண்ணணும். சோ நம்ம அங்க டவுன் ஆகிட்டோம்னா டீம் பில்ட் ஆகாது. டீம் என்ன ஆகும்? பிரேக் ஆகும். நீங்க அங்க விட்டுட்டீங்கன்னா டீம் பிரேக் ஆகும். கோல் உங்களுடையது. ரைட்டா? இந்த இடத்துக்கு போகணும், இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணணும், லைஃப் எப்படி மாத்தணும்ன்றது கோல் உங்களுடையது. லைஃப் மாறணும்ன்றது உங்க லைஃப் தான் மாறணும். நீங்க யாரோ ஒரு லைஃப்காக நீங்க ஒர்க் பண்ணல, உங்க லைஃப் மாறணும்ன்றதுக்காக தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. அப்போ உங்களுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணுமா, உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு வேற யாரும் ஒர்க் பண்ணி தருவாங்களா? கண்டிப்பா உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க தான் ஒர்க் பண்ணணும். நீங்க எப்படி சொல்றது, நீங்க வந்து லைவ்ல டெய்லி அட்லீஸ்ட் ஒரு சின்ன மூவ் ஆச்சும் உங்களுடைய சக்சஸ் அடையறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி நீங்க எடுக்கதான் அது சக்சஸா கன்வெர்ட் ஆகும். அதனால டீமை பில்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல நமக்கு என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அப் டவுன்ன்றது இங்க காமன் திங் தான். பட் உங்களுடைய ஒர்க்கை கன்சிஸ்டன்சியா திரும்ப நீங்க செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் உங்கள்கிட்ட அந்த சக்சஸ் வந்துட்டு வந்து சேரும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பண்றோம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாமே பண்ணலாமான்னு யோசிக்க கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க,
இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் ரஜினியோ கமலோ தோனியோ எல்லா ஃபீல்டுலயும் சாம்பியனான்னு கேட்டா கிடையாது. அவங்க ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஃபீல்டுல அவங்க சாம்பியன் பெஸ்ட். ரைட்டா? அதே மாதிரிதான் நம்ம வந்துட்டு பிசினஸ் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபீல்டுல நம்ம பெஸ்டா இருக்கணும்னா அதாவது ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணணும். நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் எல்லா இடத்துலயும் நான் வந்துட்டு பண்றேன் அப்படின்னு நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயுமே நீங்க பிரசன்ட்ல இருக்கலாம். நான் இந்த பிசினஸ் பண்றேன் அந்த பிசினஸ் பண்றேன் அங்க ஒர்க் பண்றேன் எல்லாமே நீங்க பண்ணலாம். ஒன் டேவ்ல நான் மல்டிபிள் பண்றேன். பட் எல்லா இடத்துலயுமே நீங்க ஆடியன்ஸா இருக்கலாம். ஆனா சாம்பியனா மாறணும், அங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும், அந்த இடத்துல நீங்க வந்துட்டு டாப் பொசிஷனுக்கு வரணும், இல்ல அந்த நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான டைம், அதுக்கான பிளான், அதுக்கான கோல், அதுக்கான என்னவோ நீங்க அதை பண்ணும்போது அதுல சக்சஸ் பண்ண முடியும். அதனால மல்டிபிள் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதை விட ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா அதுல சாம்பியனா மாறலாம். மல்டிபிள் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்துலயும் இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸா இருக்கலாம். அப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க, நான் இதை முடிவு பண்ணிட்டேன் சிஸ்டர், இதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் இல்ல, நான் இதுல சாம்பியனா மாற போறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுத்திருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அவ்வளோ பெர்ஃபெக்டான பிளாட்ஃபார்ம். எத்தனை பேர் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃபும் இங்க ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நீங்க சேஞ்ச் ஆகும் நினைச்சா சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகாதுன்னு நினைச்சா சேஞ்ச் ஆகாது. எதுனாலும் உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? சோ உங்க டீம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்துட்டு 28 ரூபாய், 28 rupees. ஓகேவா? சோ இந்த 28 ரூபாய் நான் வீட்டுல கண்டிப்பா சொல்றேன். வீட்டுல சொன்ன உடனே சேம் தான், பெருசா ரியாக்ஷன் இல்ல. 28 ரூபாய் ஒரு இன்கமா அப்படின்ற மாதிரி ஐ மீன் ரொம்ப பேசலாம் இல்ல, ஒரு நமக்கே ஒரு ஸ்மைல் தெரியும்ல, இது ஒரு இன்கம் நம்மள்ட்ட வந்து சொல்றாங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்மைல் இருந்துச்சு. அது எல்லா வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா நமக்கு இந்த இந்த பிசினஸ்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் இல்ல, நான் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்ப 28 ரூபாய் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸ்க்கே கூட அப்பாட்ட தான் ஆஃப் த அமௌண்ட், நான் ஒரு 500 அவங்க ஒரு 500 அப்படி வாங்கி தான் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். 28 ரூபான்றது பட் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. நான் இவ்வளவு நாள் ஏதோ ஒரு கடையில பொருள் வாங்கிட்டு தான் இருக்கேன், எங்க வீட்டுல வாங்கிட்டு தான் இருக்காங்க, தாத்தா பாட்டி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. பட் என்ன பெனிஃபிட் ஒன்னும் இல்ல. ரைட்டா இல்லையா? ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் அகைன் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான ஆஃபர்ஸ் தான், டிஸ்கவுண்ட்னாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு அதுல எப்படி பெனிஃபிட் எடுக்கணும்னு தெரியும், அப்படிதான் கொடுப்பாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இன்கம் வந்துட்டு நமக்கு கிரெடிட் ஆகுற அளவுக்கு நமக்கு இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ஒரு நம்பிக்கையை கண்டிப்பா கொடுத்தது. சோ நான் அடுத்தடுத்து மாசத்துல பிசினஸ் கண்டினியூ பண்றேன். சோ செகண்ட் மந்த் இன்கமா எனக்கு 841 rupees அப்படின்றது ரிசீவ் ஆச்சு. தென் தேர்ட் மந்த் இன்கம் நான் டைரக்டா சில்வர் அச்சீவ் பண்றேன். எனக்கு கீழே ஒரு லீடர் வந்துட்டு பிரான்ஸ் அச்சீவ் பண்றாங்க, நாங்களும் அவங்களும் சேம் மந்த் குவாலிஃபை ஆகிறதால டைரக்டா சில்வர் அச்சீவ் பண்றேன். ஸோ 6,864 rupees அப்படின்றது எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ ரொம்ப ஹாப்பி, அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஆக்டிவ் இன்கம்ல ஒர்க் பண்ணதுல என்னுடைய ஹையஸ்ட் இன்கமே 6,500 rupees தான் ஹையஸ்ட் இன்கம். ஓகே, அதாவது நான் ஆக்டிவ் இன்கம் ஒர்க் பண்ண வரைக்கும். ஓகேவா? பட் இங்க நான் வந்துட்டு ஒரு தேர்ட் மந்த், ஓகேவா, ஒரு தேர்ட் மந்த் வந்துட்டு நான் 6,500 பீட் பண்றேன், நான் அதை தாண்டேன். ஓகேவா? சோ அவ்வளவு ஒரு சந்தோஷம், ரொம்ப நம்பிக்கையோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஒர்க் இன்னும் ஹெவியா இன்னும் ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ணும்பொழுது ஃபோர்த் மந்த் இன்கம் 11,700 rupees. தென் செவன்த் மந்த் 1,30,913 rupees நான் ரீச் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் 1 lakh நான் ரீச் பண்றேன். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும் பொழுது அதாவது நான் என்னுடைய அக்கௌண்ட்ல சீரியஸ்லி அந்த நான் ஒர்க் பண்ண இடத்துல கூட கவர்ல தான் வந்துட்டு சேலரி கொடுப்பாங்க. என் அக்கௌண்ட்டுக்கு அதிகபட்சமா வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இந்த 2,000 rupees சம்திங் வரும் 6 months ஒன்ஸ். நான் இப்ப எம்எஸ் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு அங்க சீட்டு கிடைச்சதால நான் அங்க படிச்சேன். அந்த 2 years வந்துட்டு அது கிடைச்சிட்டு இருந்தது. அதுதான் என் அக்கௌண்ட்ல இருக்கிற மணியே, அதுதான். ஓகேவா? சோ அந்த 2,000 தான் வரும். அதுவே எனக்கு ஒரு பெரிய அமௌண்டா அப்போ ஒரு ஃபீல் இருக்கும். எப்ப வரும் ஸ்காலர்ஷிப், 2,000 வந்துருச்சா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டல, அந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு ஏதோ அந்த கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கு, அது நல்லா ஞாபகம் இருக்கு. பட் என் அக்கௌண்ட்ல வந்துட்டு லேக்ல வந்துட்டு இன்கம் வருது அப்படின்றது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு நான் திரும்ப திரும்ப கடவுளுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அந்த மாதிரிதான். ஏன்னா ஒரு வாய்ப்பு நமக்கு வருது, நம்ம முயற்சி பண்றோம், இதெல்லாம் தாண்டி வாய்ப்பு வருது இல்ல, வாய்ப்பே எனக்கு கிடைக்கலன்னா, இது என் கண்ணுல படவே இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு யாருமே கொடுக்கவே இல்லை, அது நான் தான் ஒர்க் பண்ண, இதெல்லாம் செகண்டரி திங் தான். இந்த வாய்ப்பு எனக்கு வந்துட்டு கிடைச்சது இல்ல, கிடைக்க வச்சதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா கடவுளுக்கு முக்கியமா கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். சோ அவ்வளவு ஒரு சந்தோஷம்.
சோ இந்த இன்கம் வீட்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். 1 லேக் ரீச் பண்ணியாச்சு. இப்போ 1 லேக் ரீச் பண்ணியாச்சு. இனி அகைன் சேம் ரொட்டீன் தானா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல நான் அந்த டைம்ல இருக்கும்போது எல்லாரும் ஒரு வேர்டு சொல்லிட்டே இருந்தாங்க. 1 லேக் 1 இயர் கிரவுன் டைரக்டர், 1 லேக் 1 இயர் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற வேர்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. எதுவுமே எப்பயுமே ஈஸி கிடையாது. அது வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம தொடர்ந்து அதுக்கான எஃபோர்ட் அதிகப்படுத்தும் பொழுது அதுக்கான ரிசல்ட்டும் பெருசா இருக்கும். அது நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்றதுதான். சோ அப்ப அந்த இடத்துல எல்லாருமே 1 லேக் 1 இயர் கிரவுன் டைரக்டர் என்று சொல்லும் பொழுது அப்போ 1 இயர்க்குள்ள கிரவுன் அச்சீவ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க போல. சோ அது இங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளும் அந்த அந்த லிஸ்ட்ல வரணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணேன். அப்ப நான் வந்துட்டு அதுக்கான பிளான் பண்றேன். ஓகேவா? அதுக்கான பிளான் பண்றதுக்கான முயற்சி எடுத்து சரி ஓகே நம்மளால அக்டோபர் மாசம் 21 அதாவது அக்டோபர் 2020ல 21 நான் ஐடி எனக்கு அன்னைக்கு தான் ஐடி கிரியேட் ஆச்சு. சோ நான் முடிவு பண்றேன் அகைன் அக்டோபர் 2021 இயர்க்குள்ள நான் வந்துட்டு கிரவுன் அச்சீவ் பண்ணணும்ட்டு அதே மாதிரி பிளான் பண்றோம். அதுக்கான என்ன பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், லெக் ஃபார்மேஷன் என்ன அப்படின்றத ப்ராப்பரா அதை ஷெட்யூல் பண்ணும்போது அக்டோபர் மாசம் 2021ல நான் கிரவுன் அச்சீவ் பண்றேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். 1 லேக் 1 இயர் கிரவுன் டைரக்டர். நான் 1 லேக் வந்துட்டு 1 லேக் அச்சீவ் பண்ண 1 இயர்ல கிரவுன் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்றது. ஆக்சுவலி இது எப்படி என் மைண்டுக்குள்ள வந்தது, அது திரும்ப திரும்ப சொல்லவும் அப்ளைன் ஷேர் பண்ணவும் ஒரு ட்ரைனிங்ல அதை ஷேர் பண்ணவும் ஓகே இதை நிறைய பேர் இங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க, நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு பிலீஃப் இருக்குல்ல, அது எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சச்சின் 2010ல டபுள் செஞ்சுரி அவர் அடிக்காத வரைக்கும் அது ஏதோ ஒரு எட்டா கனி, யாருமே அதை அடிக்க முடியாது, அப்படி ஒண்ணு இருக்கா, அப்படிலாம் முடியுமான்ற மாதிரிதான். ஆனா ஒன்ஸ் அதை பீட் பண்ண பிறகு, அதை டச் பண்ண பிறகு அடுத்து இப்ப ஷேவாக், ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு பேக் டு பேக் அடுத்தடுத்து அதை ரீச் பண்ணாங்க. அப்ப என்ன ஆகுது, ஒருத்தவங்க நம்பிக்கையை கொடுக்குறாங்க இது முடியும்ன்றது. அப்ப பின்னாடி வர்றவங்க சோ அதை ரீச் பண்ண முடியும்ன்றதும் பிளஸ் அதை விட கூட நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கூட அதை தாண்டி கூட நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை அங்க வர ஸ்டார்ட் ஆகுது. சோ ஒரு விஷயத்த முடியும் பண்ணுங்க, உங்களால முடியும் பண்ணுங்கன்னு வாய் வார்த்தையா சொல்றதை விட நம்ம அதை செஞ்சு காமிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய டவுன்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். கண்டிப்பா அது அவங்க அதை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்றதை விட நான் இதை இப்படி செஞ்சுட்டு இருக்கேன், நான் அதை செஞ்சுட்டேன், இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு சக்சஸ் பண்றதுக்கும் பர்ஃபெக்ட் டைம், உங்களுக்கான டைம் இது இல்ல, உங்களுக்கான வேற ஒரு டைம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டைம்ல நமக்குன்னு வந்து வராது. ஓகே நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். எல்லாமே பர்ஃபெக்ட் டைம் தான். சோ நம்ம எஃபோர்ட் போட முடியுது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம கோல்ல நம்புறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். நீங்க ஏதோ ஒரு இடத்துல டல் ஆகுறீங்க, டவுன் ஆகுறீங்க, ஒரு முயற்சி எடுக்காம இருக்கீங்கன்னா அதுக்கான காரணம் இந்த மாதிரியான ஒரு ரீசன் சொல்லுவீங்க, இந்த டைம் இல்ல போலன்ட்டு. அதனால பர்ஃபெக்ட் டைம்னு ஒரு டைம் இல்லவே இல்லை. நம்ம முடிவு பண்றதா பர்ஃபெக்ட் டைம். நம்ம இங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பா இங்க உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கான ட்ரை நீங்க பண்ணணும் அப்படின்றதுதான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூன் மந்த் இன்கம் ஆவரேஜா நான் 3 லேக் அபோவ் அப்படின்றது வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஜூன் மந்த் இன்கம் 3,03,697 rupees. என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 3,98,292 rupees. என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் நியர்பை 4 lakh. ஓகேவா? சோ இந்த இன்கம்ன்றது என்னுடைய ஹையஸ்ட் இன்கம். கண்டிப்பா இப்ப என்னோட டார்கெட் என்னவா இருக்கும், இந்த இன்கம் தாண்டணும் அப்படின்றது. புரியுதுங்களா? சோ அதனால எப்பயுமே ஒரு கோல் பிக்ஸ் பண்ணி பிளான் பண்றதுன்றது நல்ல விஷயம், நம்மள டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து வெஸ்டேஜ்ல இருந்து எனக்கு ட்ரிப் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. 3 இன்டர்நேஷனல் ட்ரிப் நான் வந்துட்டு போயிருக்கேன். எங்க ஊர்ல பஸ் வசதி கண்டிப்பா இன்னமும் கிடையாது. பஸ்ஸுக்கு நான் வந்துட்டு போகணும் அப்படின்னா பஸ்ஸோட டைம் தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் போயிட்டு வெயிட் பண்ணணும். ஏன்னா பஸ் எப்படி சொல்றது, எப்ப வரும்லாம் தெரியாது, வர்ற டைம்ல நாங்க போகணும். அந்த மாதிரி ரிட்டனும் இப்படிதான். நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் முடிஞ்சது இப்ப வரலாம் அப்ப வரலாம் அப்படி கிடையாது. பஸ் டைமுக்கு தான் நான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணணும். அந்த மாதிரிதான் இருக்கும். இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு ஒரு கிராமத்துல இருந்து பிளைட் ஏறி
என்ஜாய் பண்றதுக்காக, ஓகேவா? என்ஜாய் பண்றதுக்காக நம்ம ஒரு வேற நாட்டுக்கு போறோம் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அதாவது யாருனாலும் போகலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான ஸ்டடிஸ் இருக்கணும், இந்த மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கணும், அப்படி எதுவுமே இங்க கிடையாது. ஓகேவா? சோ நீங்க எம்டி கப்பா இங்க வந்தா கூட உங்களுக்கான எல்லா நாலேஜையும் கொடுத்து எல்லா விதமான கார்ல இருந்து, டிராவல்ல இருந்து, ஹவுஸ்ல எல்லாமே இங்க கொடுக்கக்கூடியது வெஸ்டேஜ் தான். ஓகேவா? அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தேன். ரொம்ப ஹாப்பி. அடுத்து வியட்நாம் ட்ரிப் போயிருந்தோம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அடுத்தடுத்த ட்ரிப்னு வரும்போது அதுவும் டீமோட போகும்போது அது அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. தென் இப்ப ரீசெண்டா வந்துட்டு துபாய் ட்ரிப் போயிருந்தோம். குரூஸ் கப்பல்ல போயிருந்தோம். கண்டிப்பா வந்துட்டு அதை எப்படி சொல்றது, சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த மாதிரிதான். ஏன்னா நம்ம ஓகே ஒரு ட்ரிப்பு போறோம், ஆல்ரெடி வியட்நாம் போனோம், தாய்லாந்து போனோம். சோ அதே மாதிரி அப்படி இல்லை. இது வந்துட்டு ஒரு கப்பல்ல எப்படி இருக்கும், அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஐ மீன்ஸ் அங்க கப்பலுக்குள்ள எப்படி இருக்கும், நடுக்கடல், அதெல்லாம் வேற லெவல் ஃபீல். அது சொல்ல முடியாது, ஃபீல் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவு ஒரு சூப்பரான அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, தென் வந்துட்டு எங்க வீட்டுக்கு நான் வெஸ்டேஜ் மூலமா என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய பண்ணிருக்கேன். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்துட்டு ஸ்கூட்டி அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ ஒரு சில பேர் வீட்டுல வந்துட்டு பழைய ஸ்கூட்டி வச்சிருந்தாங்க, பழைய எக்ஸல் வச்சிருந்தாங்க, அப்புறம் நான் ஏர்ன் பண்ணி ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கூட ஒரு ஸ்டோரி இருக்கலாம். ஆனா என்னோட ஸ்டோரி, சைக்கிள் இருந்து நான் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன். எங்க வீட்டுல ஒரே ஒரு சைக்கிள், நான் ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கவர்மெண்ட்ல கொடுத்த சைக்கிள் அப்படின்றதால அது காலேஜ் ஸ்கூல் போக வர அப்படி அப்பா ஒரு சைக்கிள் வச்சிருந்தாங்க. 2 சைக்கிள் தான் வீட்டுல இருந்துச்சு. சோ சைக்கிள் இருந்து நான் வெஸ்டேஜ்ல ஏர்ன் பண்ணி பைக் வாங்கி கொடுத்தேன். ஆக்சுவலா ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்டாச்சும் வாங்கப்பா, அப்படி எங்கேயாவது போக எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை கேட்பாரு, பெட்ரோல் யார் போடுறது, அதுல ஒரு செலவு அப்படின்ற மாதிரியே தான் வந்துட்டு இருக்கேன். அவங்க ஏர்ன் பண்ற ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு போறாங்கன்னா ஒரு 500 ரூபாய், அப்ப அதுல 100 ரூபாய் இதுக்கு போகும். ஏதோ சம்திங் அவருடைய மைண்ட் தாட்டுக்கு ஓகே. ஏன்னா அவர் மட்டும் தான் ஏர்ன் பண்றாங்க ஃபேமிலில. இப்ப நான் வெஸ்டேஜ்ல ஏர்ன் பண்ண பிறகு நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன். நம்ம இதுக்கப்புறம் என்ன வேணா செஞ்சிருக்கலாம். இந்த சைக்கிள் இருந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தானே. இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்கூட்டி எக்ஸல் ஒரு அனுபவம் இருக்கும் ஸ்கூட்டி ஓட்டுனது. சோ ஓகே, இதை விட இன்னும் பெட்டர் வெர்ஷன், ஒரு ஸ்மூத்தா போகும் அவ்வளவுதானன்றதை தாண்டி கிடையாது. டோட்டலா வேற. சைக்கிள்ல இருந்து நீங்க ஸ்கூட்டியை திங்க் பண்ணி பாருங்க. அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். எனக்கும் அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா நாம டியூல் எல்லாம் போடல, ரெடி அப்படியே ஃபுல் அமௌண்ட் கேஷ் கொடுத்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் இதுதான் வீட்டுக்கு நான் பண்ணேன். நீடு, அதாவது நம்ம ஆடம்பரமா என்னன்னா அடுத்தடுத்து பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் என்னென்ன நீடு இருக்கு அப்படின்னு ஃபுல்ஃபில் பண்ணும்போது எனக்கு ஸ்கூட்டி தான் இருந்தது. அடுத்து லேண்ட். ஆக்சுவலா வீடுமே வந்துட்டு ரொம்ப டேமேஜான வீடு தான், பழைய காலத்து வீடு எங்களுக்கு. ஸோ லேண்ட் கொஞ்சம் பக்கத்துலேயே கொஞ்சம் லேண்ட் வாங்கணும், வாங்கி அடிஷ்னலா தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு வாங்கணும். ஸோ இந்த லேண்ட் வாங்கலாம், இந்த வீடு கட்டலாம், இதுக்கு எல்லாமே ஒரு இனிஷியேட்டிவ் ஒண்ணு இருக்குல்ல. அது வந்துட்டு ஐ மீன் இப்ப அப்பா கொடுத்தாரா இல்ல அம்மா கொடுத்தாங்களா? கிடையாது, நான் கொடுத்தேன். எப்படி நான் கொடுத்தேன்? வெஸ்டேஜ்ல நான் ஏர்ன் பண்றேன், இல்ல முடியும், இதை ஹேண்டில் பண்ண முடியும், நான் ஏர்ன் பண்றேன், என்னால இன்னும் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இன்கம். இந்த பிசினஸ் கண்டிப்பா வந்துட்டு இன்னும் பெஸ்டா மூவ் ஆன் ஆகும். ஸோ நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம், லேண்ட் வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு. அந்த இனிஷியேட்டிவ், அந்த ஒரு பிலீவ் இருக்குல்ல, நம்பிக்கை. ஓகே, பிசினஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அது மட்டும் இல்லாம நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணதான் போறோம், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். அப்ப கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் குள்ள என்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ஏன்னா வீடு கட்டுறது சேம் தான். இப்ப எப்படி நான் பைக்குக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும், அதே தான் வீடு கட்டலாம்ப்பா. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப கவர்மெண்ட்ல இருந்து சம்திங் ஒரு சில வீடு, சின்ன சின்ன வீடு தருவாங்க. அப்படியாச்சும் நம்ம வந்துட்டு அதை பில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு தாட்டே இல்ல. ஓகேவா? 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கே எனக்கு கரெக்டா இருக்கும், வயசாயிடுச்சு, இதுக்கு மேல என்னால வந்துட்டு ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் செட் ஆகாதுன்ற மைண்ட் தாட் தான் அவருக்கு. சோ வீடு இப்படிதான் இருக்கும், எங்க ஓட்டு வீடு, பழைய காலத்து வீடு. சோ அப்படின்ற தாட்டு தான். பட் ஆனா எனக்கு வந்துட்டு எப்படியாவது ஒரு வீடு கட்டணும். இப்ப வெஸ்டேஜ் வந்தவருக்கு ஹவுஸ் ஃபண்ட் அப்படின்றது நமக்கு என்னதான் எண்ணம் இல்லைனாலும், கார் ஃபண்ட் ஏன் கொடுக்குறேன், கார் வாங்க, ஹவுஸ் ஃபண்ட் ஏன் கொடுக்குறேன், வீடு கட்ட அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. சோ வீடு கட்டணும்ன்ற மாதிரி. சோ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும். சோ ஸ்டார்ட் பண்ணி இதுதான் வீடு. ஓகேவா? சோ வீடு, அப்பா அம்மா, அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா ஊர்ல வந்துட்டு அதான் தெரியும் இல்லையா, ஜெயப்பிரியா ஆன் பண்ணி வீடு வீடு வந்துட்டு கட்டியிருக்கு அப்படின்றது வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. பட் எல்லாத்துக்குமே பேஸ்ன்றது வெஸ்டேஜ் தான்.
ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடத்துல நம்ம என்னதான் திறமை இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த வெஸ்டேஜ்ன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு பின்னாடிதான் எல்லாமே அப்படின்றது. ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் வீடு இதுதான். வீடு ஃப்ரண்ட் இது உள்ள வீட்டுக்குள்ள அப்படி இருக்கும். ஓகேவா? தென் வந்துட்டு ஜுவல், கண்டிப்பா எல்லா உமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரீம் வந்துட்டு ஜுவல் வாங்கணும் அப்படின்றதா இருக்கும். பட் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல ஜுவல்ன்றது ஒரு பெரிய அசெட்டா இல்லையா? இப்ப இன்னைக்கு ஜுவல் வாங்கினாலும் அது பெரிய சேவிங் சிஸ்டம் மாதிரி இருக்கு. ஸோ நிறைய ஜுவல் வாங்கியிருக்கோம். நான் வெஸ்டேஜ்ல வந்து அம்மாவுக்கு தாலி செயின் வந்துட்டு கூட நான் வெஸ்டேஜ்ல வந்து வாங்கி கொடுத்தேன். இந்த கல்லு வச்ச தோடு பார்த்திருப்பீங்க, அதுவுமே அம்மாக்கு தான் வாங்கி கொடுத்தேன். இப்ப கல்லு வச்ச தோடுன்றது ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி அம்மா அடிக்கடி அப்பாட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அப்பாவுக்கு கல்லு வச்சு ஒரு கோல்டு நம்ம வாங்குறோம்னா அது வந்துட்டு பின்னாடி யூஸ் ஆகாது. ஏதோ ஒரு அவசரத்துக்கு அது வாங்க மாட்டாங்க அவங்க. பட் நான் வந்துட்டு இல்ல, ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த தாட் இருந்துட்டே இருக்கு அது வாங்கணும்னு. சோ நான் வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணதுல அவங்களுக்கு நான் அதை வாங்கி கொடுத்தேன். கண்டிப்பா நம்ம சம்பாரிச்சு நம்ம அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஃபேமிலிக்கோ ஒண்ணு செய்யும் பொழுது அது வந்துட்டு அதோட சந்தோஷம் சொல்லவே முடியாது. அது எப்பவுமே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல முடிஞ்சிருச்சு கிடையாது, எப்பொழுதுமே அந்த ஹாப்பினஸ் இருக்கும். ஓகேவா? சோ அந்த சந்தோஷம் கண்டிப்பா எனக்கு நான் அவங்களுக்கு கொடுத்தப்போ எனக்கு இருந்துச்சு. ஓகேவா? சோ பிஃபோர் ஆஃப்டர் என்னுடைய பிக்சர் பாருங்க. 2019 ஓகேங்களா? 2019ல வந்துட்டு ஆக்சுவலா இந்த சேனல் அந்த இடம் ஆபீஸ் அது. அங்க அங்க எனக்கு 6500 இன்கம் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். ஒரு 5 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஆவரேஜா நான் வந்துட்டு ஒரு 3 லேக் இன்கம் அப்படின்றது இங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த இந்த இடம் இல்லைன்னா வேற எங்க கிடைச்சிருக்கும்? நான் இதே மாதிரியே இல்ல ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல அம்மாவோ இல்ல அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஹஸ்பண்டோ அவங்க ஒர்க்குக்கு போன இயர் என்ன இயர், இன்னைக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இயர் என்ன இயர், அவங்க ஒர்க்குக்கு போனப்போ எவ்வளவு இன்கம் வாங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அங்க இன்கிரிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஏன்னா அங்க இன்கிரிமெண்ட் அந்த ஆபீஸ்ல ஓனரோ மேனேஜரோ அவங்க போடணும், ரைட்டா? பட் ஆனா இங்க நமக்கு எவ்வளவு இன்கம் வேணும், எப்போ வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 1 லேக் வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா யோசிச்சு பாருங்க, இதான் பிளான், இப்படி எல்லோபி எடுங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க, 1 லேக் வரும். உங்க அப்ளை உங்களுக்கு பிளான் போட்டு தர முடியுமா, தர முடியாதா? ஏன் நீங்களே உங்களுக்கான பிளான் போட்டுக்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பா உங்களுக்கான பிளான் உங்களுக்கால போட்டுக்க முடியும். ஷெட்யூல் கையில கொடுத்தாச்சு, இதான் பிளான், இந்த பிசினஸ் கொடுத்தா இவ்வளவு இன்கம் அப்ராக்சிமேட்லி ரீச் பண்ணிட முடியும் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியுது, ரைட்டா? அப்போ நமக்கான இன்கம் நம்மளால இங்க டிசைட் பண்ண முடியும். இங்க நீங்க ஒர்க் பண்றீங்க, எங்கேயுமே ஒர்க் பண்ண தானே செய்றீங்க. இப்போ ஒர்க்குக்கு போறவங்களும் அங்கேயும் ஒர்க் தான் பண்றாங்க, யாரும் போய் அங்க சும்மா இருந்துட்டு வரல. ஆனா அங்க அவங்களுக்கான இன்கம் அவங்க டிசைட் பண்ண முடியாது. ஆனா வெஸ்டேஜ்ல பிசினஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கான இன்கம் எவ்வளவு வேணும் அப்படின்றதோ எவ்வளவு ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதோ உங்களால டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த 5 இயர்ஸ்ல எனக்கு நடந்தது. ஓகேவா? ஓகே, தென் வந்துட்டு பிலீஃப், ஆட்டிடியூட், ஆக்ஷன், ரிசல்ட். இதை கவனிங்க. ஆக்சுவலா ஒரு உமன் மேஜரா எடுத்துப்போமே, ஒரு உமன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க டவுன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் எமோஷனலி வீக் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ நம்ம இதெல்லாம் தாண்டி தூரம் வச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஓகேவா? சோ நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். சோ அதுல நமக்கு வெஸ்டேஜ் கிடைச்ச பிறகு யாரோ டிமோட்டிவேட் பண்றாங்க, யாரோ ஒண்ணு சொல்றாங்கன்னு பெருசா அங்க டைம் கொடுக்க கூடாது. அவ்வளவுதான், அது பெருசா யோசிக்கவே கூடாது. நகர்ந்து வந்துடணும். கோ நெக்ஸ்ட், கோ நெக்ஸ்ட், கோ நெக்ஸ்ட் தான். அந்த இடத்துல நிக்கவே கூடாது, அதை பத்தி யோசிக்கவே கூடாது. நகர்ந்துட்டு அடுத்த பர்சன் நம்ம என்ன பண்ணிடணும், மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். சோ நீங்க ஒரு கோல் பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கோல் உங்களுக்கு தெளிவா இருக்கு. அதாவது ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணப்பா அப்படி இருக்க கூடாது. ஏதோ ஒண்ணு தெளிவா இருக்கீங்க, உங்களுடைய கோல் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க அத பிலீவ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது மேல நம்பிக்கை வரும். என்னால இதை அச்சீவ் பண்ணிட முடியும், அடைய முடியும், இதான் ரூட், இதான் பிளான் பண்ணிருக்கேன், இப்படிதான் போக போறோம், இங்க எது நடந்தாலும் நான் தொடர்ந்து போக போறேன்னு உங்களுக்கு நம்பிக்கை அங்க பிலீஃப் அதிகமாகும். பிலீஃப் அதிகமாயிடுச்சுன்னா உங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடும். டோட்டலாவே டல்லா இருக்கீங்க, டவுனா இருக்கீங்க, சம்திங் எதுனாலுமே உங்களுக்கு பிலீஃப் அதிகம் இருக்கும்போது உங்களுடைய ஆட்டிடியூட் அங்க ஆட்டோமேட்டிக்கா
ஒரு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. இப்ப ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்ஷன்ல இறங்குவீங்க. கண்டிப்பா அதுக்கான ப்ராசஸ்க்குள்ள நீங்க இறங்குவீங்க. இப்ப நீங்க ப்ராசஸ் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அது ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிசல்ட்டா அங்க கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் நீங்க உங்களை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுதான் இங்க மேஜர். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு அந்த அந்த ஜேர்னில இருக்கும் பொழுது உங்களை ரெகக்னைஸ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், ஃபேமிலில இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது அதாவது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். சோ இது வந்துட்டு நான் சொல்றது காமன் திங். ஒரு 100ல 70 பேருக்கு நான் சொல்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இதை எதிர்பார்க்க கூடாது. அப்ப இது எதிர்பார்க்காம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் நான் என்னுடைய கோலை நோக்கி ஒரு சைடு மூவ் போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய நம்பிக்கையை கைவிடாம ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோட உங்களுடைய கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்க. ஒரு பூனை கண்ணாடியில பாக்குது, ஆனா அதோடைய இன்சைடு மைண்டுக்குள்ள என்ன இருக்கு? சிங்கமா அதுக்கு வந்துட்டு அங்க ஷோ ஆகுது. ஓகேவா? சோ அது அப்படிதான் இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன நம்ம இது பண்றாங்கன்றத யோசிக்கவே கூடாது. நமக்கே டல்லா இருந்தாலும் நம்ம அங்க இருந்து வெளியில வந்துடணும். சோ நம்ம வந்துட்டு பூனையா இருந்தாலும் சிங்கம் மாதிரி தான் நம்மளுடைய தாட் இருக்கணும். அது அந்த லெவலுக்கு வர்றதுக்கும் அந்த தாட்டுக்கும் நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஆலிசன் ஃபெலிக்ஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஒரு வீடியோ ஷோ பண்றேன், அதை பாருங்க, கவனிங்க எல்லாரும். ஆலிசன் ஃபெலிக்ஸ் சாதனை பெண்மணி. உலக சாதனை படைத்த ஆணினுடைய சாதனையை ஒரு பெண்மணி அண்மையில் 12வது உலக டைட்டிலை வாங்கி முறியெடுத்திருக்கிறார். அவ அண்மையில வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து மிக்ஸ்டு ரிலே ரேஸ்ல 400 மீட்டர்ல ஓடி அந்த சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க, வேர்ல்ட் டைட்டில் அடிச்சாங்க, உசைன் போல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. எது தெரியுமா பெரிய விஷயம்? நைக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, டிக்கெட் சிப்பானுல, அவங்க தான் ஸ்பான்சர்ஷிப் ஆலிசனுக்கு. இவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு 170% ஸ்பான்சர்ஷிப்பை திரும்பி வாங்கிட்டான். 30% தான் அந்த பெண்மணி கொடுத்தான். ஏன்? ஏற்கனவே 11 வேர்ல்ட் டைட்டில், 6 ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் பெற்ற பெண்மணி, 33 வயசு, 10 மாசம் சிசேரியன் மூலமா குழந்தை பெற்று 10 மாசம் நிறைவா முடிவடையல. 10 மாசம் குழந்தை பிறந்திருக்கு. அடுத்த 10வது மாசம் இந்த உலகத்தினுடைய பார்வையை தன் மீது திருப்பிய சாதனை பெண்மணி ஆலிசன் ஃபெலிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா பாத்திருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன சின்ன ரீசன் சொல்றோம், சின்ன சின்ன ரீசன் சொல்லிட்டு எப்படியெல்லாம் நம்ம ஒர்க்ல இருந்து தப்பிக்கலாம்னு யோசிக்கிற இடத்துல ரீசன் சொல்லணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆலிசன் ஃபெலிக்ஸ் யோசிச்சு பாருங்க. இந்த ரீசன் ஒரு எல்லாருமே சொல்லக்கூடிய ரீசன் தான். ஆனா எந்த ரீசனையும் முன்னிறுத்தாம தனக்கான கோல் எதுவோ அதை அச்சீவ் பண்றதுக்காக அதை நோக்கி அதை நோக்கி ஓடுனதாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த சக்சஸ். ஓகேவா? சோ கண்டிப்பா லைஃப்ல என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும், எவ்வளவு டிமோட்டிவேஷன் நடந்தாலும், ரீசன் காரணங்கள் சொல்லணும்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு மீட்டிங் வரதா இருக்கட்டும், சம்திங் காரணம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1000 காரணங்கள் உங்களுக்கு வரிசையா நிக்கும். ஓகே, காரணம் சொல்லக்கூடாது. எது நடந்தாலும் நமக்கான கமிட்மெண்ட் என்ன பிசினஸ்க்காக கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதையும் முடிப்பீங்க. ஓகேவா? சோ ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் பிலீஃப். ஆக்சுவலா இந்த பிக்சர் பாருங்க, ஒரு சின்ன ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு யானை ஒரு பர்சன் வளர்க்குறாங்க. சின்ன வயசுல இருக்கும் பொழுது அந்த சின்ன சேர்ல வந்துட்டு சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிறாங்க. சங்கிலியை போட்டு கட்டி வைக்கும் பொழுது அப்ப ட்ரை பண்ணி பாக்குது அந்த யானை. அப்ப என்ன ஆகுதா, அதால வந்துட்டு அந்த சங்கிலிய கழட்ட முடியல, கஷ்டமா இருந்துச்சு. அப்ப 1 or 2 டைம் வந்துட்டு கழட்டி பாக்குது, அதனால முடியல. அது வந்து ஓகே, இது என்னால முடியாது, இது இந்த சங்கிலி என்னால கழட்ட முடியாது அப்படின்ற நம்பிக்கையோடயே பெருசா வளர்ந்துருச்சு. சோ பெருசா வளர்ந்த பிறகுமே அது எந்த நம்பிக்கையில இருக்கு? என்னால இந்த சங்கிலிய கழட்ட முடியாதுன்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அதோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எதுனா, என்னால இந்த சங்கிலியை கழட்ட முடியாது அப்படின்றதுதான். ஒரு டைம் கூட அதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுக்கான அந்த சின்ன வயசுல நடந்த அனுபவத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அது ஸ்ட்ராங்கா அதை நம்பவும் செஞ்சு பெருசான பிறகுமே அந்த சங்கிலிய அவுக்கிறதுக்கான ட்ரை பண்ணாம அப்படியே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மள பல பேர் என்ன பண்றோம், 1 or 2 டைம் ஏதோ ஒரு சில
விஷயத்த ட்ரை பண்ணிட்டோ இல்ல ஏதோ ஒரு எஃபோர்ட்காக எடுத்துட்டோ அங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன டிமோட்டிவேஷன் நடக்குது அப்படின்னா இது இவ்வளவுதான் போல, இது நமக்கானது இல்ல போல, இது நமக்கு வராது போல, இது நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க, ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க யானையை என்ன நினைக்கிறீங்க, என்னப்பா இது, இந்த யானை ஒரு டைம் ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதேதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க 1 or 2 டைம் இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரிஜெக்ஷன் வருது, சம்திங் ஏதோ ஒரு டிமோட்டிவேஷன் நடக்குதுன்றதுக்காக நீங்க இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியிலையும் இப்படிதான் இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1 or 2 ஐடிஸ் ஸ்டெப்ஸ் இப்படி இருக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே நமக்காக கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லானதா இருக்கும். ஏன்னா இங்க நம்ம அதுக்கான அனுபவத்தை எடுத்திருப்போம். ஓகேவா? சோ அதனால எது நடந்தாலும் மூவ் ஆன் பண்ணணும். கோ நெக்ஸ்ட் கோ நெக்ஸ்ட் கோ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? சோ இதுதான் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். இந்த பிசினஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் திங் growth மைண்ட் செட். இப்ப ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னா யாருன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, என்னால முடியாது, எனக்கு இந்த பிசினஸ் சக்சஸ் கிடைக்காது, என்னால ஜெயிக்க முடியாது, அவங்களால முடியும், எனக்குலாம் வருமா அப்படின்றது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். அதாவது முடியாதுன்றது ரொம்ப ஃபிக்ஸ்டா இருப்பாங்க. ஆனா growth மைண்ட் செட், இங்க நமக்கு என்ன தேவைன்னா growth மைண்ட் செட் தான். growth மைண்ட் செட் அப்படின்றது ஒரு விஷயத்த நம்மளால growth பண்ணிக்க முடியும், வளர்த்திக்க முடியும். தெரியலையா, தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்த பண்ண முடியலையா, அதுல அனுபவத்தை எடுக்கும்போது அது நமக்கு ஒரு நாள் ஹார்டா இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு ஈஸியா அது மாறிடும். சோ அதனால ஒரு growth மைண்ட் செட் அப்படின்றது எப்பொழுதுமே இந்த பிசினஸ்ல நமக்கு வேணும். ஓகேவா? அடுத்து திங்க் பாசிட்டிவ். ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிசினஸ்ல மட்டும் ஏன் நெகட்டிவா திங்க் பண்றீங்க? எனக்கு வராது சிஸ்டர், எனக்கு செட் ஆகாது சிஸ்டர், எனக்கு வருமானு தெரியல சிஸ்டர், அவங்க எனக்கு கன்வெர்ட் ஆகுவாங்களா, அப்படின்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் வெர்ஷனையே நிறைய திங்க் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களா, ஆமா நான் நிறைய நெகட்டிவா திங்க் பண்றேன். ஒரு விஷயத்த ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் போர்ஷன் எனக்கு மைண்டுக்குள்ள வந்துருதுன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? மேக்சிமம் பர்சன் அப்படி இருப்பீங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? பாசிட்டிவா திங்க் பண்ணணும். ஏன் நீங்க வெஸ்டேஜ்னு கிடையாது, ஒரு புது முயற்சி எடுக்கும்போது அப்படி நினைக்கிறதுன்றது நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க ஸ்கூட்டி எடுக்கிறீங்க. ஸ்கூட்டி எடுக்கும் பொழுதே அதாவது பெட்ரோல் தீர்ந்துடணும், பாதிலே வண்டி நின்னுடணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சா ஸ்கூட்டி எடுக்கிறீங்க? இல்ல. ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல ஒர்க் சக்சஸ்ஃபுல்லா ஒரு பேங்க்குக்கு போறீங்க, சம்திங் ஏதோ ஒரு லோன் கேட்க போறீங்க, ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு பாசிட்டிவா தானே திங்க் பண்ணிட்டு போவீங்க. யோசிச்சு பாருங்க, ரைட்டா இல்லையா? ஆனா இங்க மட்டும் ஏன் அந்த நெகட்டிவ் போர்ஷன் மைண்டுக்குள்ள வருது? ஒரு பயம், ஒரு கான்பிடென்ட் அங்க இல்ல, உங்க மேல ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல குறையுது. ஓகேவா? இந்த பிலீஃப்ன்றது சக்சஸ் மட்டும் கிடையாது. நெகட்டிவ் வந்தாலும் என்னால அது சக்சஸா எடுத்து மாத்த முடியும்ன்றதுமே ஒரு பிலீஃப் தான். அதனால திங்க் எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணதான் போறோம், எது நடந்தாலும் அதை தாண்டி சக்சஸ் பண்ணதான் போறோம்ன்ற நம்பிக்கை எப்பொழுதும் மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. தென் ஒரு விஷயத்த திரும்ப 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 பண்ணணும். நான் ஒன்ஸ் பண்ணிட்டேன், ட்வைஸ் பண்ணிட்டேன், எனக்கு சக்சஸ் வரல, அப்படி இருந்தீங்கன்னா சக்சஸ் வராது. திரும்ப 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 ஒரு விஷயத்த நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணும்போதுதான் அது உங்களுக்கு ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகாது. ஓகேவா? சோ பிலீவ் சிஸ்டம்னா என்ன? ஒரு விஷயம் முடியுமா முடியாதான்றதா. உங்களால ஒண்ணு முடியும்னா அது உங்களால முடியும். என்னால இது முடியாதுன்னா முடியாது. அந்த யானை மாதிரிதான், என்னால இது முடியாது, எனக்கு இந்த சங்கிலியே அவிழ்க்க முடியாதுன்னா அது அந்த நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால அது அப்படியே இருக்கு. சோ உங்களால முடியும், நீங்க இந்த நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா உங்களால எல்லாமே முடியும் அப்படின்றதுதான். ஓகேவா? இன்னொரு விஷயம், உங்க லைஃப்ல ஏதோ ஒரு நடக்கணும் அப்படின்னா உங்க லைஃப நீங்க டிசைட் பண்ணணும். அதாவது உங்க லைஃப எப்படி இருக்கணும், என் லைஃப் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி மூவ் ஆகணும், ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி இருக்கணும், சம்திங் உங்களுடைய லைஃப நீங்க டிசைட் பண்ணி உங்க லைஃப் நீங்க வாழணும்னா கண்டிப்பா வெஸ்டேஜ் பண்ணுங்க. செல்ஃபா ஒரு ஒரு பினான்சியலா ஒரு growth ஆகும் பொழுது உங்க லைஃப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால வாழ முடியும். அப்படி இல்ல, டிபெண்டா இருக்கீங்க, முக்கியமா உமன்ஸ் டிபெண்டா இருக்கீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யாரையும் எதிர்பார்க்கணும். சோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு அமௌண்ட் இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா, மத்தவங்களை யோசிச்சு யோசிச்சுதான் உங்களுடைய பிளானை நீங்க போடுவீங்க. ஒன் டே சம்திங் எதுனாலுமே. சோ நீங்க வந்துட்டு ஏர்ன் பண்றீங்க, பினான்சியலா ஒரு வெல் growth ஆகுறீங்கன்னா உங்களுடைய லைஃப் உங்க கையில, அது உங்களுடைய பிளான் படி, உங்களுடைய ஆசைப்படி உங்களால அந்த லைஃபை ரன் பண்ண முடியும். அதனால உங்க லைஃப நீங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வெஸ்டேஜ் பண்ணுங்க. இல்ல யாரோ டிசைட் பண்ணட்டோம்னா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. தென் வந்துட்டு செல்ஃப் கான்பிடன்ஸ். எஸ், எது நடந்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணுவேன்.
எது நடந்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணுவேன். எது நடந்தாலும் என்னால அங்கிருந்து தாண்டி வர முடியும். அதை பாசிட்டிவா மாத்த முடியும். ஒரு சுச்சுவேஷனை என்னால வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியுன்றது எப்பொழுதுமே மைண்டுக்குள்ள இருக்கணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி இமேஜினேஷன்ஸ், அதாவது விஷுவலைசேஷன், இமேஜினேஷன்ஸ், அஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எப்பொழுதுமே நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம் அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு 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 லெவல் அச்சீவ் பண்றீங்கன்னா அப்ப நமக்கு யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க, அப்ப நமக்கு சர்டிபிகேட் எப்படி இருக்கும், அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இமேஜினேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ அதை நீங்க திங்க் பண்ண அதை நீங்க இமேஜினேஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்கள்ட்ட ஒரு நாள் வந்து சேரும். அதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கும் பொழுதுதான். அதுக்கான முயற்சி நீங்க எடுக்கலைன்னா அது உங்கள்ட்ட வராது. நீங்க யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க. அப்படி முயற்சி எடுக்கலன்னா அது உங்கள்ட்ட கண்டிப்பா வராது. நீங்க ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்றீங்கன்னா அந்த விஷுவலைஸ் பண்ற விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க அதுக்கான முயற்சியை கண்டிப்பா முன்னோக்கி எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே உங்கள்ட்ட வந்து ரீச் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் லீடர்ஷிப் குவாலிட்டி, கண்டிப்பா நீங்க பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இதுதான். லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு டீமை ஹேண்டில் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்றதுக்கா இருக்கட்டும், அவங்கள லீடரா மாத்துறதுக்கா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே நீங்க ஒரு பெஸ்ட் லீடரா அங்க இருக்கணும். நான் மாறாம என் டீம்ல யாரையும் நான் மாத்த முடியாது. நான் ஒரு விஷயத்த கத்துக்காம என் டீம்ல யாருக்குமே நான் எதுவுமே கத்துக் கொடுக்க முடியாது. சோ எதுனாலுமே நான் வந்துட்டு அங்க பி ஃபர்ஸ்டா இருக்கணும். அப்போ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியல வரல இதெல்லாம் காமன். ஆனா அதை வளர்த்திக்கணும். இங்க அதுக்கான எல்லா விதமான ட்ரைனிங்கும் இருக்கு. சோ ஒரு விஷயத்த கண்டிப்பா என்ன பண்ணணும், கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் திங் கண்டிப்பா லீடர்ஷிப் குவாலிட்டி தான். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அங்க வர ஆரம்பிச்சிடும். சோ எப்பொழுதுமே அவங்க பாத்துப்பாங்க இவங்க பாத்துப்பாங்கன்னு இல்லாம நீங்க பாத்துக்கணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அதுக்கான ஒரு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இது சூப்பராகவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால லீடர்ஷிப் குவாலிட்டி எப்பவுமே வளர்த்திக்கணும். ஓகேவா? தென் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் இன் தி சீக்ரெட் டு சக்சஸ். கரெக்ட். சோ எப்பொழுதுமே இதுதான். நம்ம நம்பாத போது வேற யாரு நம்ம மேல நம்பிக்கை வச்சாலும் அது வந்துட்டு பயன் இல்லை. நீங்க சூப்பரா பண்ணுவீங்க, நீங்க சூப்பரா சக்சஸ் பண்ணுவீங்க, உங்களால இது முடியும், உங்களால இது முடியும் 10 பேர் வந்து நம்ம சுத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை நம்பவே இல்லை அப்படின்னா எனக்கு அது நடக்கவே நடக்காது. நான் அதை நம்பவே இல்லைன்னா எனக்கு அது அங்க நடக்கவே நான் நடத்தவே மாட்டேன். ஐ மீன் அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு 10 பேர் சுத்தி இருந்து உன்னால இது முடியாதுன்னு சொன்னாலும் அந்த ஒரு பாயிண்ட்ல இல்லப்பா இது என்னால முடியும் நான் நினைச்சிட்டேன்னா நான் அதை முடிப்பேன். மீன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன். சோ நீங்க உங்களை என்ன நினைக்கிறீங்களோ, உங்களால என்ன முடியும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களால நீங்க அதை முடிப்பீங்க. ஓகேவா? சோ அதனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எப்பயுமே பாசிட்டிவாவும் சக்சஸ் பண்ண முடியுன்ற எண்ணமும் வைங்க. நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் தான் நடக்கும். ஆனா நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றீங்க, உங்களை நீங்க பிலீவ் பண்றீங்க, நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவா ஐ மீன் நெகட்டிவா நடக்க சான்ஸ் கம்மி. ஒன்லி பாசிட்டிவா தான் நடக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது ஸ்கிரீனை பாருங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் பேம்பு ட்ரீ, அது வந்துட்டு பேஸ ஸ்ட்ராங் பண்றதுக்கு, இந்த ட்ரீ பேஸ ஸ்ட்ராங் பண்றதுக்கு 5 வருஷம் டைம் எடுத்துக்கும். ஆனா அடுத்த ஒரு 6 வாரத்துல 80 அடி வளர்ந்துருக்குமா. அடுத்த ஒரு 6 வாரத்துல 80 அடி வளர்ந்துருக்குமா. இப்போ ஒரு 2 பேர் ராமு சோமுன்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க பேம்பு ட்ரீ வந்துட்டு வளர்க்குறன்னு முடிவு பண்ணி நடுறாங்க, ஒருத்தவங்க வாழை மரம் தென்னை மரம் சம்திங் நடுறாங்க. 2 பேருமே ஈக்குவலா தான் அதை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா வாழை மரம் தென்னை மரம் நட்டவங்களுக்கு ஃபாஸ்ட் growth கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ பேம்பு ட்ரீ அதை வந்துட்டு நட்டவங்களுக்கு அந்த ஸ்லோ growth தான் கிடைக்கும். ஆனா எது லைஃப் கிடைக்கும், எது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எது லாங் ரனுக்கு வரும்னா கண்டிப்பா பேம்பு ட்ரீ தான். ஏன்னா அது வந்து பேஸ ஸ்ட்ராங் படுத்துருது. பேஸ 5 வருஷம் ஸ்ட்ராங் படுத்துது. என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் அது வந்துட்டு என்ன ஆகாது, கீழே விழாது. ஓகேவா? அதேதான் இங்கேயும் சொல்றேன். இந்த பிசினஸ்ல பொறுமைன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ பொறுமையோட இருக்கணும். அதை விட முக்கியம் டீமை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். எங்கேயோ பிரேக் நடக்குதுன்னா விட்டுறக்கூடாது, டவுன் ஆகிடக்கூடாது. திரும்ப 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 பொறுமையா அதுக்கான டைம் கொடுத்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணும்பொழுது ஒன்ஸ் அது பில்ட் ஆயிடுச்சுன்னா நீங்களே வேணான்னு சொன்னாலும் நீங்களே தடுத்தாலும் அதனுடைய வளர்ச்சியை உங்களால தடுக்க முடியாது. யார போய் எங்க நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க?
கண்டிப்பா அது முடியாது. சோ டீம் ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கண்டிப்பா நீங்க கொடுக்கும் பொழுது அது ஒன்ஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது நீங்க தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதோட growth இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எல்லாரும் கவனிங்க. ஃபைனல். இந்த வீடியோ பாருங்களேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஹோம் மேட் கேக் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். ஆன்லைன்ல என்ன மாதிரி வெளியில வரணும்னு நினைக்கிற நிறைய லேடிஸ்க்கு நான் ஒரு டியூட்டரா கிளாஸஸ் எடுக்கிறேன். அபவுட் 10 lakhs வரைக்கும். என்னுடைய 10 பேர் lakhs ஆர்த்தி monthly. செல்வகுமார். நான் சிதம்பரத்துல இருந்து வரேன். ஆர்கானிக் ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். லோக்கல்ல ஃபுல்லா சேல் பண்ணிட்டு இருக்கேன். என் பேரு இளவரசி பி ஜெயகாந்த் சார். நான் வந்து கேரளாவுல இருந்து திருச்சூர்ன்ற ஊர்ல இருந்து வந்திருக்கேன். சிப்ஸ் பிசினஸ் பண்றேன். பேக்கரி ஒரு 6 யூனிட் பண்றேன். ஆல்ரெடி ஒரு 13 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். 1 மந்த்ல 10 CR பண்றேன். பா 10 CR ஒரு மாசத்துக்கு. இன்னைக்கு நம்மலாம் எவ்வளவோ எக்ஸ்கியூசஸும் காரணங்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கணும்ட்டு. ஆனா ஒரு விமன் ஆண்டர்பிரினரா ஃபேமிலி பிரஷர், சொசைட்டி பிரஷர், எல்லா பிரஷரையும் தாண்டி இவங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சுன்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் உழைக்கிறதுக்கு தெம்போ, ரிஸ்க் எடுக்க டைமோ அதெல்லாம் தாண்டி சுத்தி கோடிக்கணக்கில் வாய்ப்புகள் கொட்டி இருந்தோம். இல்லாத 1-2 விஷயத்த மட்டும் தேடி கண்டுபிடிச்சு குறை மட்டுமே புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா யாரால காப்பாற்ற முடியும்? வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை சுத்தி கிடையாது, உங்களுக்குள்ளதான் இருக்கு. காரணங்களை சொல்ல போறீங்களா இல்ல காரியத்தை சாதிச்சு காட்ட போறீங்களா? நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ முடிவு பண்ணுங்க, உங்களால இந்த பிசினஸ்ல என்ன பண்ண முடியும், எவ்வளவு தூரம் போக முடியும், என்ன பண்ண முடியும், நீங்க இப்போ முடிவு பண்ணுங்க. ஓகேவா? அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த பிசினஸ் மேல வைங்க. என்ன இங்க ஒரு சின்ன மூவ் பண்ணாலும் இந்த பிசினஸ் நமக்கு ரிட்டர்ன் ஒன்லி growth மட்டும் தான் கொடுக்கும், இங்க நம்ம உழைப்ப போடலாம் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கண்டிப்பா வைங்க. இந்த லைஃப்ல செலவை வந்துட்டு குறைக்கவே முடியாது, செலவுகளை குறைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஒரே ஆப்ஷன். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல யாருக்கிட்ட வந்துட்டு வெல்த் இருக்கு? ஒர்க் பண்றவங்கள்ட்டயா, பிசினஸ் பண்றவங்கள்ட்டயா? திங்க் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட வெல்த் இருக்கு? கண்டிப்பா பிசினஸ் பண்றவங்கள்ட்ட. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பிசினஸ் தான் பண்றோம். வாய்ப்பு அங்க இருக்குமா இங்க இருக்குமான்னு தேடுறதை விட்டுட்டு வாய்ப்பு நம்ம கையில இருக்கு, கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கையில கொடுத்துட்டாங்க. இங்கிருந்து நம்ம லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இப்ப முடிவு பண்ணுங்க. இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்களோ, பட் இனி கண்டிப்பா உங்களுடைய எஃபோர்ட், கன்சிஸ்டன்சியான ஒர்க், கான்பிடன்ஸ், செல்ஃப் பிலீஃப் எல்லாத்தையுமே ஒரு 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 சொல்றது ஒரு சேர்த்துக்கிட்டு உங்களுடைய ஒர்க்கை டெய்லி 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 ஏதோ ஒரு சின்ன ஒர்க் ஆச்சும் உங்களுடைய growthக்காக ஒரு நாள் பண்ணுங்க. ஃபேமிலி, பிசினஸ், குழந்தைங்க இதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கும். ஓகேவா? அவங்களுக்காக நீங்க எப்போதுமே ஒரு 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 ஓட்டம் ஓடிட்டே தான் இருக்க போறீங்க. அதை தாண்டி உங்களுடைய செல்ஃப் growthக்காக, அதாவது இங்க நான் ஒர்க், நீங்க இங்க ஏர்ன் பண்றீங்கன்னா அது உங்களோட ஏர்னிங். ஓகேவா? அதுக்காக ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு போர்ஷன் ஆச்சும் வெஸ்டேஜ்க்காக டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். இந்த வீடியோ பாருங்களேன். தேங்க்யூ சோ மச். செகண்ட், முக்கியமா என்னோட அப்ளைன் வந்துட்டு டியூசிடி சரவணன் சார் அண்ட் யூசிடி கிரீஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அசோக் சார் அண்ட் பாஷா சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட் ஜெயப்ரியா. நான் அசோக் பேசுகிறேன். டியர் வெஸ்டிஜியன்ஸ், இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள், அவங்க லைஃப் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து ஜெயப்ரியா ரைட் ஃப்ரம் பிகினிங் தான் எனக்கு தெரியும் இந்த சென்ஸ் லைக் வெஸ்டீஜில் வந்ததுக்கப்புறமா எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு ஓட்டு வீட்டில் மழை பெஞ்சா ஒதுங்க கூட முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஸோ வெஸ்டீஜ் வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு மாற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எப்போதுமே நான் ரொம்ப சல்யூட் பண்ணுவேன். பிகாஸ் அவ்வளோ கஷ்டத்துக்குள்ள ஃபேமிலி ப்ரெஷரு, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா, இதெல்லாம் பண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ ப்ரெஷர்லாம் தாண்டி தான் இவங்க இன்னைக்கு பாருங்க ஆன் அன் ஆவரேஜ் லைக் மாதம் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 4 lakhs இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம ரீசெண்டாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் எவ்ரி டியூஸ்டே அப்படிங்கிறத பண்ணும்பொழுது அப்போது இவங்களை அந்த இடத்துக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். இவங்களை வச்சு நம்ம கோவிட் டைமில் நான் ஈவினிங் வித் க்ரௌன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன்.
அன்னைக்கு அவங்களால வந்து அவங்கள வீடியோ கூட காட்ட முடியல. பிகாஸ் வீடு இடிஞ்ச வீடு, அந்த வீடுக்குள்ள வந்து நான் எப்படி சார் உட்காந்து நான் வீடியோ காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யோசிச்சாங்க. இன்னைக்கு அவங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறது பாருங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், சக்சஸ் வரணும் அப்படின்னா தன்னம்பிக்கை வேணும். உங்க மேல நீங்க வைக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் இதுதான் நிச்சயமா உங்களை ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும். ஏன்னா இன்ஃபேக்ட் அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சாங்க, அதே தான் நான் சொல்ல விரும்பினேன். இன்னைக்கு லேடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பிடி உஷா, ஷைனி ஆப்ரஹாம் அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு போல் வால்டர்ல இந்த மாதிரி எவ்வளோ லேடிஸ் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணிருக்காங்க. என்னாச்சுன்னா ஹிஸ்டரி வந்து எல்லாமே நம்ம மறந்துடுறோம். இவங்களோட காலகட்டம் அந்த டைம்ல இருந்ததுக்கு அப்புறமா அடுத்தவங்க வந்து அதை பிரேக் பண்ணி அப்படி போகும்போது இதெல்லாம் ஒரு காமன் ஃபீல் நம்ம மறந்துடுறோம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, லேடிஸ் புக் அப்படின்னு சொல்லி லீடிங் லேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் இருக்கு. இந்த லீடிங் லேடிஸா இருக்கக்கூடிய விக்டோரியா மேடம் இருக்கலாம், கற்பக மேடம் இருக்கலாம், சௌஜன்யா மேடம் இருக்கலாம், இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய பேர் இதுக்குள்ள இன்னைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு லீடிங் லேடியா நிறைய பேருக்கு அறிமுகம் இல்லைன்னா கூட பட் ஸ்டில் ஒரு லீடிங் லேடியா இன்னைக்கு விஎஸ் ஜெயப்பிரியா அந்த இடத்த அவங்க ஆல்மோஸ்ட் தொட்டாச்சு, நெருங்கிட்டாங்க. பட் நிறைய பேருக்கு அவங்கள பத்தி தெரியாது. ஒரு சின்ன முயற்சி, எஸ் த ஹோல் கிரெடிட் கோஸ் டு பாஷா, பிகாஸ் இதுல நிறைய இன்வால்மெண்டோட இந்த ஒரு ப்ரோக்ராமையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறது பாஷா தான். எஸ், டுகெதர் வி அச்சீவ் சக்சஸ். டெஃபினட்டா ஸ்டே டியூன்ட். அடுத்த டியூஸ்டே என்னோட ஹெல்த் கேர் ட்ரைனிங் இருக்கு. முக்கியமா பிரைம் கேட்டகரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தின டீட்டெயிலான விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். So wishing you all the success. Wish you well. Thank you so much.